அற்புதமான தலைப்பு. ஏனென்று சொன்னால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த மார்க்கத்தினுடைய அடித்தளமே மறுமை வாழ்க்கையின் மீதுதான் நிறுவப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கு இஸ்லாம் சொல்கிற முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் வாழ்கிற இந்த உலகம் ஒரு அற்பமான உலகம், குறைந்த சுகபோகங்களை கொண்ட உலகம். உங்களுடைய வாழ்நாள் குறைந்த அளவு கொண்ட ஒரு வாழ்நாள். இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிக்கின்ற பொருள்கள் மிக மிக அற்பமான பொருட்கள். ஆனால் நீங்கள் மரணித்த பிறகு, இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு இறைவன் உங்களை திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்புவான். இதான் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்ற செய்தி. இதுலதான் இஸ்லாம் தனித்தே விளங்குகிறது. அப்ப நீங்கள் மரணித்த பிறகு இறைவன் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான். இந்த உலகத்திலே வாழும் போது நீங்கள் செய்த நன்மைகளுக்கு ஏற்றவாறு பரிசுகளை அள்ளித் தருவான். இந்த உலகத்திலே வாழும் போது நீங்கள் செய்த தீமைகளுக்கு ஏற்றவாறு தண்டிப்பான். இதற்கு அஞ்சி இந்த உலகத்திலே ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள். இதுதான் அல்லாஹ் மனித குலத்துக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி. எல்லா மதங்களிலுமே இறைவனை பற்றி சொல்வார்கள், கடவுளை பற்றி சொல்வார்கள். அந்த கடவுளை எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால், கடவுள் ஒரு பார்வையாளன், அவ்வளவுதான். இறைவனை எப்படி அவங்க எல்லாம் நினைப்பாங்க என்று சொன்னா, இந்த உலகத்தில் நீ என்ன அநியாயம் வேண்டாலும் செஞ்சீங்க, கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு.